கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் மருத்துவமனையில் மூக்கில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட கல்லூரி மாணவி திடீரென உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் உரிய வசதிகள் இல்லாததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காட்டம்பட்டி பகுதியில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் குட்டைப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஹரிணிக்கு மூக்கு தண்டுவடம் வளைந்து இருப்பதாக கூறி மருத்துவர் கிரிசங்கர் அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அப்போது மாணவியின் பல்ஸ் குறைந்ததால் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். 2:30 மணிக்கு ஆப்ரேஷன் கூப்பிட்டு போனாங்க. 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆப்ரேஷன் நல்லா போச்சு. அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அப்படி இப்படின்னாங்க. நானும் நர்சிங் படித்தனால நான் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன், என்னாச்சு, என்ன அனஸ்தீசியா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் என்ன பேசினாருன்னு கேட்டேன். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கழித்து மயக்க டாக்டர் வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி பல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து சிபிஆர் கொடுத்தோம், கார்டியாக் அரெஸ்ட் போயிட்டாங்க, வெண்டிலேட்டரில் வச்சாங்கன்னு சொல்லி வெண்டிலேட்டரோட ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் வெண்டிலேட்டர் எதுக்காக வைக்கிறீங்க, சிபிஆர் கொடுக்குற அளவுக்கு எதுக்காக போச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் எதுவுமே பேசலை. மூஞ்சி பார்த்தாங்க 2 பேருமே. நான் திருப்பி கேட்டேன், வெண்டிலேட்டருங்கிறது வந்து லாஸ்ட் இதில் வைக்கிறது, எதுக்காக நீங்கள் வந்து அதை வச்சிங்க அப்படின்னு. இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் உடனடியாக ஐசியூக்கு அப்படின்னாங்க. சரி, என் தங்கச்சி காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கேருந்து கேஎம்சிஹெச்சுக்கு கூப்பிட்டு போனது. அங்கேருந்து இறங்கும் போதே உடம்பு தொட்டப்போ சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஆம்புலன்ஸில் 2 பின்னாடி அட்டெண்டர் உட்கார முடியாதுன்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சாங்க. அவளுக்கான வைட்டல்ஸ் எதுவுமே எங்களுக்கு காட்டல. இங்கேருந்து கேஎம்சிஹெச் போனதுமேவே ஐசியூக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு தான் எல்லாமே பண்ணாங்க. இங்கே நான் என் தங்கச்சி ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி 1.5 மணி நேரத்தில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இவங்களும் கரெக்டாக பதில் சொல்லலை, அவங்களும் கரெக்டாக பதில் சொல்லலை. அந்த 2 ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு ஆள் வரணும், கலெக்டரும் இங்கே வரணும், என் தங்கச்சி இறந்ததுக்கு இதுதான் காரணம், ஆப்ரேஷன் பண்ணும்போது இதுதான் நடந்துச்சுன்னு